வெல்கம் பேக் டு கனி தக்ஷு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சிகம் கிரேவி தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு சின்ன பட்டை 2 லவங்கம் மட்டும் போட்டு இதை தாளிச்சாச்சு. இப்போ நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்தாச்சு. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சியையும் பூண்டையும் நான் நசுக்கி வச்சிருந்தேன். அதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் நான் சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா அது மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லாவே வதங்கிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். மெலிசா நீங்க கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இத நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்ப கேப்சிகம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். கொஞ்சமா இதுல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணிய விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு செய்யறதுனால கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இத நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிடுங்க. காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப மூடி போட்டு நான் எடுத்ததுக்கு அப்புறமா இங்க பார்த்தீங்கன்னா, கிரேவி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு சாப்பிடுறதுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. லாஸ்ட்டா நம்ம சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சமா வெல்லம் நான் இதுல சேர்த்துருக்கேன். ஏன்னா லைட்டா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கசூரி மேத்தி இருந்ததுன்னா கூட கொஞ்சமா நம்ம லாஸ்ட்டா நம்ம சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். இப்ப சூப்பரான நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. குடை வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க. சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும். Thank you for watching our channel.